ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாட்டர்டே வந்து எடுத்த vlog இது. ஃப்ரைடே பேட் கைஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ சாட்டர்டே வந்து போய் பார்க்கலான்னுட்டு 11:30க்கு புக் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து போகிறதுக்கு அங்கே தேட்டருக்கு 20 minutes ஆச்சு. தேட்டர் பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் இருந்தது. தேட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன தேட்டர் தான், க்ளீனாக இருந்தது. கூட்டம் வந்து பெருசாக இல்லை, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. சீட்டிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. 3Dயில் பார்க்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை, கண்ணாடியை போட்டு பார்க்குறது. எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது 3D மூவி வந்து மை டியர் குட்டி சாத்தான்ட்டு ஒரு மூவி வந்திருந்தது. நான் சின்ன வயசில் பார்த்தது, ஃபஸ்ட்டு கண்ணாடி போட்டு பார்த்த படம். அப்போ வந்து அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த மூவிலாம். இப்போ வர மூவிஸ்லாம் அது நார்மலாக தான் தெரியுது. 3D கிளாஸ் போட்டு பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக தெரியல, அதனால் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $5. மோஸ்ட்லி வந்து $8 இருக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த மூவி வந்து நான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மூவி சூப்பராக இருந்தது. ஸோ மூவி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு 20 minutes வந்து காஸ்கோ இருந்தது. ஸோ காஸ்கோ போய் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு காஸ்கோ போய். காஸ்கோ உள்ளே போனாலே நம்ம வந்து ஒரு $200 $300 செலவு பண்ணாமல் வெளியே வரவே முடியாது. ஸோ அதனாலே வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் போகிறதுக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து காஸ்கோவில் வந்து தூர் தால் உரட் தால்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, லாஸ்ட் 2 times செக் பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. இந்த வாட்டி போனப்பையும் ஒன்றும் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி வந்து நல்லா இருக்கும். கசானாவோட பிராண்டு ஆர்கானிக் உரட் தால் தூர் தால் கிடைக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காஸ்கோலேருந்து சீக்கிரமாகவே ரிட்டன் ஆகிட்டோம். 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்து லஞ்சு குக் பண்ணேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன். வந்து அதை தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாண பூசணி போட்டு மோர் குழம்பு வச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான். வத்தல்லாம் வந்து ஆல்ரெடி வறுத்து வச்ச வத்தல் இருந்தது. அதுக்கப்புறம் முட்டை மட்டும் எக் பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நாளாக மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்து ஸ்ட்ரீட் ஃபேர் போயிருந்தோம். ஸோ இது வந்து எவ்ரி இயர் வந்து August 1st and 2nd வந்து இங்கே எப்பயுமே நடக்கும். நிறைய ஃபுட் ஸ்டாலு, நிறையா ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு வந்தோம். மத்தியான சாப்பாடெலாம் செரிச்சிடுச்சு. அதுக்குள்ளே வந்து டின்னருக்கு வந்து பசங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. பசங்க வந்து பீஸா வந்து டின்னர் கேட்டதால் ஸோ பீஸா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய், தேங்க்யூ.